எல்லாத்துலேயுமே பண்ண முடியும். ஓகே, வெறுமே வந்து ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் இல்லை, சேம் மெத்தடாலஜி நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஓஎஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு கம்ப்யூட்டிங் டிவைஸில் ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே நம்ம வந்து லைக் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது தான் ஓஎஸ் தேவைப்படுது. எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கீபோர்டு இருக்குது, கீபோர்டு அண்ட் டிஸ்பிளே இருக்குது. இப்போ நாங்கள் கீ ப்ரெஸ் பண்ணால் அங்கே டிஸ்பிளேயில் வந்து அந்த வேர்ட் டிஸ்பிளே ஆகணும் மீன்ஸ் அதுக்கு நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேசிக் லேயராக தேவைப்படுது. ஓகே, அதுக்குள்ளே நிறைய டிரைவர்ஸ் வச்சு தான் வந்து அந்த கீ டிஸ்பிளே பண்ணுறதெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஒரு லேயராக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஹார்ட்வேர் கூட நம்ம ஹியூமன் வந்து இன்டராக்ட் பண்ணுறதுக்கு மிடில் மேனாக ஓஎஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, ஓஎஸோட டைப்ஸ் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதனால் நான் சொல்கிறேன். ஓஎஸ்ஓ டைப்ஸ் வந்து மொத்தமாக வந்து 4 டைப் இருக்குது. யூனிக்ஸு, லினக்ஸு, விண்டோஸ் அண்ட் மேக். இப்போது நான் யூஸ் பண்ணுறது வந்து மேக் ஓஎஸ். ஓகே, ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மேக் வந்து இன்ஸ்டாலில் இருக்கும், வெறும் லேப்டாப்பில் மட்டும். ஓகேவா? அண்ட் நீங்கள் பிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் ஓப்பன் சோர்ஸாக நமக்கு வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிறதா